புத்தகராசி நண்பர்களே, வாழ்க வளங்கள். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் செழிப்போடு கொடுக்கும் வல்வார் பழங்களில் காண்போம். புத்தகராசி நண்பர்களே, நீங்கள் எதிலும் தைரியம் மிக்கவர்கள். பயம் என்பது உங்களுக்கு உங்கள் அகராதியிலேயே இல்லாததாகும். எத்தனை துன்பம் துயரங்கள் வந்தாலும் அவைகளை சமாளிக்கும் தன்னம்பிக்கையுடையவர்கள் நீங்கள் தான். அறிவாற்றல் மிக்கவர்கள். எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் திறமையும் அதை உடன் செயல்படுத்தும் ஆர்வமும் ஆராய்ச்சி மனப்பாங்கும் கொண்டவர்கள் நீங்கள் தான். எதையும் விஞ்ஞான கண்ணோட்டத்துடன் காண்பவர்கள். மற்றவர்களின் வாழ்க்கையை அனாவசியமாக தலையிடாத கொள்கைவாதிகளாக சமுதாய முன்னேற்றத்திற்காக பாடுபடுபவர்களும் நீங்கள். இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட உங்களது குரோதி வைகாசி மாத சுபங்களில் உங்கள் ராசிக்கு குரு பகவான் சப்தம பார்ப்பதால் நல்ல பலன்கள் கிடைப்பது. திருமணங்கள் நலம்பேறும். கணவன் மனைவில் ஒற்றுமை கூடும். கல்வியில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். உத்தியோக உயர்வும் ஊதிய உயர்வும் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். குழந்தை காய்ச்சல் ஏற்படும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும். இந்த மாதத்தில் உங்களது ராசியான செவ்வாய் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றுள்ளார். அதனால் உங்களுக்கு பல வகையிலும் முன்னேற்றங்கள் உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கும். கடன்களும் நோய்களும் நீங்கும். ஆரோக்கியம் ஏற்படும். சண்டைச்சச்சரவுகள் நீங்கும். பிறருக்கு தான தர்மம் செய்வீர்கள். பொருளாதாரம் ஓங்கும். கல்வியும் கல்யாணமானவர்களுக்கு திருமணம் கைகூடும். பூமி பயிர் விளைச்சல் விட்டால் லாபம் உண்டாகும். பகைவரால் ஏற்படும் அச்சம் நீங்கும். அந்தஸ்து புகழும் கூடும். பல வகையான வியாபாரம் பெருகும். துறையிலும் தொடர்புடைய பணியாளர்கள் ஈடுபடுத்தும் மூத்த சகோதரத்தை கவனமாக பார்க்க வேண்டும். சந்ததியினரால் லாபம் ஒன்றி சந்தோஷம் அனுபவபூர்வமான அறிவு கூடும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் சனிக்கிழமை காலையில் வெள்ளக்கலந்த சாதகம் காட்சிக்கு நாளை சனி பகவான் தீபம் ஏற்றி எழுப்பற்ற தீபம் அணைத்து வரவும் அல்லது சஞ்சாரம் செய்வதால் ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு 6 வரை காளியம்மன் அல்லது துர்கை அம்மனுக்கு எழுபத்தும் பழத்தால் நல்லெண்ணெய் தெய்வம் ஏற்றி வணங்குவார்கள். எல்லாம் உள்ள இறைவன் திருவருளால் எல்லா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தந்திருவாயாக என்று பிரார்த்தனை செய்து உங்களுடைய
ஜென்மம் நட்சத்திரத்திற்கு 4, 6, 13, 15, 17, 20, 22, 24, 26 மற்றும் 27 நட்சத்திரங்கள் நடக்கும் காலங்களில் சுபபலன்களை உண்டாக்கும் வாழ்க்கை.